வணக்கம். டிஆர்பி காமர்ஸ் யூனிட் 1. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். யூனிட் 1ல மாடர்ன் டேஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிலாசபி ஆஃப், அந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்ல வந்து எது ஓரியன்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷனா, சேல்ஸ் ஓரியன்டேஷனா, கன்சியூமர் ஓரியன்டேஷனா, சோஷியல் ஓரியன்டேஷனா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஆன்சர் வந்து கன்சியூமர் ஓரியன்டேஷன் தான். மாடர்ன் மார்க்கெட்டிங்னாலே நுகர்வோரை சார்ந்து தான் அந்த பொருட்கள் விற்கப்படுகிறது. ஸோ மாடர்ன் மார்க்கெட்டிங் கேட்டாலே கன்சியூமர் ஓரியன்டேஷன்ங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஒன், பொருட்கள் விரிவாக்கத்திற்கு எந்த ஒரு, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட் பிரிங்ஸ்னா பொருட்கள் விரிவாக்க, புதிய பொருட்களை விரிவாக்குவதற்கு எது உதவி புரியுதுன்னு கேட்காங்க. இதுல வந்து நிறைய யூட்டிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டிஸ், பிளேஸ் யூட்டிலிட்டிஸ், டைம் யூட்டிலிட்டி, பொசிஷன் யூட்டிலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபார்ம்னா வடிவ பயன்பாடு, பிளேஸ்னா இட பயன்பாடு, டைம்னா கால பயன்பாடு, பொசிஷன்னா உடைமை பயன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்னன்னா ஒவ்வொன்றா பார்க்கணும். இது தெரிஞ்ச ஆன்சர், டக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் தெரியாத பட்சத்தில் இது ஃபர்ஸ்ட் எது இல்லைங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பிளேஸும் டைமும் வந்து ஃபர்ஸ்டே நம்ம இல்லைன்னு முதலே கண்டுபிடிச்சலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இடம்ங்கிறது வந்து போக்குவரத்தை குறிக்கிறது, டைமுங்கிறது வந்து நம்ம வந்து பண்டக காப்பி வேர் ஹவுசிங்கை குறிக்குது, சரி குடவுனை குறிக்குது. ஃபார்மும் பொசிஷன் இது ரெண்டுல எது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் பொசிஷனுங்கிறது உடைமை, ஃபார்ம்ங்கிறது வந்து வடிவம். அப்போ வந்து பொருட்களை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எது உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. அப்போ ஆன்சர் இஸ் ஏ, ஃபார்ம் யூட்டிலிட்டி. தென் தேர்ட் ஒன், ஸ்கிம்மிங் பிரைசிங் இஸ் ஒன் ஆஃப் ஃபிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கிம்மிங் பிரைசிங் பத்தி நம்ம பார்த்தோம் பிரைசிங்ல, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜில. அதாவது ஸ்கிம்மிங் பிரைசிங்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பொருள், புதிய ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டிங் வரும்போது நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, ஆனா காம்படிட்டர்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க. அப்போ புதிய பொருள் வரும்போது காம்படிட்டர்ஸ் இல்லைன்னா அந்த பொருளோட விலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரியா? காம்படிட்டர்ஸ் அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்க்கணும். பொருளோட விலை அதிகமா இருக்கும், காம்படிஷன் அதிகமா இருக்காது. ஸோ a low price in the initial stage, a high price in the initial stage, a price is shoot local condition, a price based on the quality ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து B, a high price in the initial stage. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஹை பிரைஸா இருக்கும், ஏன்னா அங்க காம்படிட்டர்ஸ் வந்து அங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. தென் ஃபோர்த் வந்து பர்சனல் செல்லிங் இஸ் ரிலேட்டட் டு, இது 2002 2003 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அது வந்து எதை சார்ந்து இருக்குது, பர்சனல் செல்லிங் தனிப்பட்ட விற்பனைங்கிறது வந்து எதை சார்ந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி அந்த செல்லிங்ஸ்ல உள்ள அந்த மெத்தடை பார்த்தா உங்களுக்கு புரியும். புஷ் பிளண்ட், புல் பிளண்ட், மாஸ் இம்பர்சனல் பிளண்ட், ஆக்ஷன் சேல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து புஷ் பிளண்ட். Then fifth one, which one of the following is catch-all method and is used as a tool of marketing? அதாவது பின்வருவற்றில் எது வந்து catch-all மெத்தடில் சந்தைப்படுத்தும் கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ், சேல்ஸ் ப்ரமோஷன், ப்ராடக்ட் மிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் ப்ரமோஷன் இதுக்கு ஆன்சர். அதாவது சந்தைப்படுத்தும் கருவியாக விளங்குவது எதுன்னு கேட்டால் சேல்ஸ் ப்ரமோஷன். தென் சிக்ஸ்த் ஒன், த ஐ அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது ஒரு பிசினஸுக்கு கண்ணாகவும் காதாகவும் செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா மார்க்கெட்டிங் ஆஃப் குட்ஸ். தென் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், காமர்ஸ் அண்ட் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஐ காதுகளாகவும் கண்ணாகவும் செயல்படுவது பிசினஸ்ல எதுன்னு கேட்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டாஸ்க் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமான டாஸ்க் எதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான டாஸ்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட் மீனிங்ஃபுல் heterogeneity, dealing with various public, establishing distribution channels, researching foreign marketing system அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வளங்கள் வழிதான் மேஜர் டாஸ்க், அதாவது எஸ்டாப்ளிஷிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் தான் இந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். தென் டிவைடிங் எ மார்க்கெட் இன்டு டிஸ்டிங் குரூப் ஆஃப் பையர்ஸ் இஸ் நோன் அஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு இது ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட்ல இந்த கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மார்க்கெட்டிங் பொசிஷனிங், மார்க்கெட் செக்மெண்டேஷன், மார்க்கெட் டிவிஷன், கன்சியூமர் நீட்ஸ் டிவிஷன். இதுக்கு ஆன்சர் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன். Then ninth one, from management point of view, one of the marketing function is organizing labor, product development and planning, creation of reputation of the company,
ரிசர்ச், பிளானிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்ணோட்டத்துல வந்து சந்தைப்படுத்தல் செயல்பாடுகள்ல எது ஒன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் தான் அந்த சந்தைப்படுத்தல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு. அடுத்து 10th ஒன் வந்து 2002, 2003, 2004 கேட்ட கொஸ்டின்ஸ். In marketing, the delivery of standard of living concept is originated by. இந்த டெலிவரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிவரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கான்செப்ட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா பால் மசூர் அப்படிங்கிறவர் வந்து இந்த கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. தென் 11th ஒன், லோ பிரைஸ் இஸ் பிக்ஸ்ட் ஃபார் தி ப்ராடக்ட் அண்டர் கேட்டிருக்காங்க. அதாவது குறைவான பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்கிம்மிங் பிரைசிங்ல வந்து பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க காம்படிட்டர்ஸ் வந்து ஆப்சென்டா இருப்பாங்கன்னு பார்த்திருக்கோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பெனிட்ரேஷன் பிரைசிங் சொல்லி பார்த்தோம். ஸோ இங்க வந்து குறைவா இருக்கணும். அங்க வந்து காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனா பிரைஸ் வந்து இங்க குறைவா இருக்கும். அதான் இதுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து பெனிட்ரேஷன் பிரைசிங்கா, ஸ்கிம்மிங் அண்ட் கிரீன் பிரைசிங்கா, ஃபாலோ த லீடர் பிரைசிங்கா, அல்கோபோலிஸ்டிக் பிரைசிங்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பெனிட்ரேஷன் பிரைசிங். Then which one of the following denotes a combination of various element of promotional mix, product mix, marketing mix, distribution mix ன்னு கேட்டிருக்காங்க. various element இருக்கக்கூடியது வந்து marketing mix. அப்ப ஆன்சர் இஸ் marketing mix. Then 13th, marketing is purely a management function. This concept is known as கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் உடைய பணிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல முக்கியமானது வந்து டிசிஷன் மேக்கிங் தான். மேலாண்மை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன் அப்ரோச்சா, இன்ஸ்டிடியூஷன் அப்ரோச்சா, டிசிஷன் மேக்கிங் அப்ரோச், ப்ராடக்ட் ஆர் கம்யூனிகேஷன் அப்ரோச்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் அப்ரோச் தான் சரியான ஆன்சர். அல்லது அது மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பார்த்து அங்க இருந்திருக்கணும். ஒன்னு டிசிஷன் மேக்கிங் இருக்கணும், அல்லது மேனேஜ்மெண்ட் அப்ரோச். ரெண்டுல எது இருந்தாலுமே அது ஆன்சரா வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். Then in 14th, in what pricing method the loss unit is taken as base for the pricing. முந்தைய ஆண்டை வந்து பேஸா எடுத்துக்கூடிய அந்த மெத்தட் என்ன மெத்தட்னு கேட்டிருக்காங்க. அதாவது காஸ்ட் பிளஸ் பிரைசிங் மெத்தட்ல வந்து அடக்க விலை பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நம்ம காஸ்ட் பிரைஸ்னு படிச்சோம் இல்லையா. அப்ப இது வராது. ரிட்டர்ன் பிரைசிங் படிக்கவே இல்லை. பிரேக் ஈவனா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கணும். மார்ஜினல் காஸ்ட் பிரைசிங் தான் இதுக்கு ஆன்சர். லாஸ்ட் இயரை வந்து பேஸா வச்சுக்கூடிய அந்த மெத்தட் எதுன்னு கேட்டீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் பிரைசிங் மெத்தட். Then 15, the reason behind the purchase from a particular seller is. அதாவது ஒரு பர்டிகுலர் செல்லர்ட்டே வந்து ஏன் பொருளை வந்து வாங்குறோம் அப்படிங்கிற மெத்தட் என்ன மெத்தட் சொல்லி படிச்சோம். பிரைசிங்ல படிச்சோம். அது என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா பெனிட்ரேஷன் பையிங் மோட்டிவ்ஸ். அதாவது சேம் ப்ராடக்ட் சேம் செல்லர், ஒரே பொருளையே ஒரே செல்லர்ட்டே திரும்ப போய் வாங்குறது. ஒன்னு அவரை பிடிச்சிருக்கணும், அது அந்த பொருள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும். அதனால அந்த பொருளை வந்து அதே ஆள்கிட்ட போய் வாங்குவாங்க. அதை பர்டிகுலர் செல்லர்ட்ட போய் வாங்கக்கூடிய அந்த மோட்டிவ்ஸ் பேர் எது, பையிங் மோட்டிவ்ஸ் எதுன்னு கேட்டா பெனிட்ரேஜ் பையிங் மோட்டிவ்ஸ். பேட்ரனேஜ் பையிங் மோட்டிவ்ஸ். தென் வந்து 2005, 2006 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து the field of marketing is divided into few function according to. அதாவது ஃபங்க்ஷன் வந்து few functions. ஃபங்க்ஷன் வந்து மார்க்கெட்டிங் வந்து டிவைட் பண்ணக்கூடிய பணி சம்பந்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பணினாலே ஃபங்க்ஷனல் அப்ரோச் தான். நீங்க அதே போல ப்ராடக்ட் அப்ரோச்சா, சிஸ்டம் அப்ரோச்சா, இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சா, ஃபங்க்ஷனல் அப்ரோச்சான்னு கேட்டிருக்காங்க. அங்க ஃபங்க்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்கு, ஆன்சருமே அங்க ஃபங்க்ஷனல் அப்ரோச் தான். ஸோ ஃபங்க்ஷன் ஃபியூ ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஆன்சரும் ஃபங்க்ஷனல் அப்ரோச். தென் 17th, மார்க்கெட்டிங் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் இஸ்ங்கிற கொஸ்டின் வந்து 2-3 டிஆர்பில கேட்டிருக்காங்க. சந்தையியல் வந்து எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சந்தைப்படுத்தல் என்பது வந்து சோசியல் ப்ராசஸ், எக்கனாமிக்ஸ் ப்ராசஸ், எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், போத் ஏ அண்ட் பி. இது வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராசஸ், சமுதாய பொருளாதாரத்தை சார்ந்தது. அப்ப ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. தென் வந்து which one of the following does not belong to the pure retailers கேட்டிருக்காங்க. அதாவது இவர் வந்து யாரை சார்ந்து இருக்க மாட்டாரு. அதாவது பின்வருவற்றில் சில்லறை விற்பனையாளருக்கு பொருத்தமானது எது இல்ல, பொருத்தமானது அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மால் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரீட்டைலர் போவாரு, ஜெனரல் ஸ்டோர்ல போவாரு, லைன் ஸ்டோருக்கு போவாரு, செயின் ஸ்டோருக்கு வர மாட்டாரு. ஏன்னா செயின் ஸ்டோர்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் இருப்பாரு, அப்புறம் ஹோல்சேலர், அப்புறம் ரீட்டைலர், அப்புறம் கன்சியூமர் வந்துடுறாங்க. ஸோ வந்து அப்ப இவர் யார் கூட கான்டாக்ட் வச்சுப்பாருன்னா கன்சியூமர் கூட தான் கான்டாக்ட் வச்சிருப்பாரு.
கன்சியூமர் அண்ட் ஹோல்சேலர். ஆனால் ரீட்டைலர் கூட அவர் வந்து உற்பத்தியாளர் கூட ப்ரொடியூசர் கூட அவ்வளோவா கான்டாக்ட் இருக்காது. ஆனால் வந்து இந்த மூணுலேயே அவர் கான்டாக்ட் இருக்கும். அவர் எது செயின் ஸ்டோரில் தான் அவருடைய கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த பியூர் ரீட்டைலர்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் செயின் ஸ்டோர். Then which one of the following is not related to dimension of product concept? அதாவது பின்வருவனற்றில் எது வந்து பொருளை உற்பத்தி செய்வதில் அந்த பரிமாற்றத்துடன் தொடர்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருட்களை உற்பத்தி செய்யறதுல அது வந்து தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டீங்கன்னா மேனேஜரியல் டைமென்ஷனா, பிரைஸ் டைமென்ஷனா, கன்சியூமர் டைமென்ஷனா, சோசியல் டைமென்ஷனான்னு கேட்டா இதுல வந்து ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிரைஸ் டைமென்ஷன் வேணும், கன்சியூமர் வேணும், சோசியல் டைமென்ஷன் வேணும். அங்க மேனேஜரியல் தேவையில்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மேனேஜரியல் டைமென்ஷன். தென் பிரேக்கிங் த பல்க் இஸ் பாசிபிள் வென் தேர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிரேக்கிங் த பல்க்னு கேட்டாலும் உனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். அது வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல வராது, வழங்கல் வழியில வராது, டிரான்ஸ்போர்டேஷன்ல வராது, போக்குவரத்துல வராது, நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி மிடில்மேன். பல்க் பிரேக்கிங் த பல்க் அப்படின்னு கேட்டாலே அதுக்கு ஆன்சர் வந்து மிடில்மேன். தென் 2006-07 கேட்ட டிஆர்பி கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் மார்க்கெட்டிங் இஸ் அன், அதாவது மார்க்கெட்டிங் இஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து திரும்பி ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்குது. இது வந்து என்ன ப்ராசஸ் கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சோசியல் ப்ராசஸ், எக்கனாமிக்ஸ் ப்ராசஸ், எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. அங்க போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்க முன்னாடி உள்ள டிஆர்பி கொஸ்டின்ஸ்ல. இப்போ வந்து அவங்களே ஆன்சரே கொடுத்தாங்க, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டி, சோசியல் அண்ட் எக்கனாமிக்ஸ் ப்ராசஸ். இந்த 22nd கொஸ்டினும் ஆல்ரெடி வந்து போன டிஆர்பில கேட்ட கொஸ்டின், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள டிஆர்பி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு டைமென்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அந்த பொருளோட அந்த பொருளை உற்பத்தி செய்யறது கூட ரிலேட்டட் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேனேஜரியல் டைமென்ஷனா, பிரைஸா, கன்சியூமரா, சோசியல் டைமென்ஷன் இப்பதான் பார்த்தோம். அதுக்கு ஆன்சர் வந்து மேனேஜரியல் டைமென்ஷன். வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். Then வந்து from the following figure point of correct alternative market coverage strategies கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்லா பாத்தீங்கன்னா கம்பெனி மார்க்கெட் மிக்ஸ், மார்க்கெட் இங்க ரெண்டு தான் இருக்கு. ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட், ஒன்னுக்கு ஒன்னு தான் இருக்குது. இந்த மார்க்கெட் செக்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிஃபரன்ஷியேட்டர், அன்டிஃபரன்ஷியேட்டர். நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின அந்த யூனிட் 1 எல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். டிஃபரன்ஷியேட்டர், அன்டிஃபரன்ஷியேட்டர், கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். டிஃபரன்ஷியேட்டர்னா நிறைய மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்கும், நிறைய சந்தைகளும் இருக்கும். அதே மாதிரி அன்டிஃபரன்ஷியேட்டர்னா ஒன்னு தான் இருக்கும், ரெண்டுலையும் ஒன்னு தான் இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து இங்கேயும் ஒன்னு அங்கேயும் ஒன்னு தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அன்டிஃபரன்ஷியேட்டர் மார்க்கெட்டிங். தென் 24th கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து இப்ப நம்ம சொன்ன கொஸ்டின் தான். டிவைடிங் எ மார்க்கெட் இன்டு டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பையர்ஸ் இஸ் நோன் அஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் பொசிஷனிங், மார்க்கெட் செக்மெண்டேஷன், மார்க்கெட் டிவிஷன், கன்சூமர் நீட் டிவிஷன். இதுக்கு ஆன்சர் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன். தென் வந்து the global marketing concept refer to, global marketingனாலே international marketing சொல்லி ஆல்ரெடி நான் மார்க்கெட்டிங்ல லெசன் டீச் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க குளோபல் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னமா இருக்கும்னா இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன். மாஸ் மார்க்கெட் ஆர் நேஷனல், மாஸ் மார்க்கெட்னாலும் நேஷனலும் ஒன்னுன்னு சொன்னோம். யூனிவர்சல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன், மாஸ் மார்க்கெட், யூனிவர்சல் மார்க்கெட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன். தென் 2012 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். The variables lifestyle, personality and values are considered for. இந்த variable lifestyle, personality இதெல்லாம் எதுல வரும்னு கேட்டிருக்காங்க. behavioral segmentation-ஆ, demographic segmentation-ஆ, geographic segmentation-ஆ, psychographic segmentation-ஆ. இதுக்கு ஆன்சர் வந்து psychographic segmentation. Next one 28. A pipeline through which a product flows on its way to the consumer is. அதாவது பைப்லைன் கேட்டாலே வழங்கல் வழின்னு தான் அர்த்தம். மிடில் மேன் மட்டும் வரமாட்டாங்க, ரீட்டைலர் மட்டும் வரமாட்டாங்க. சேனல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் தனியா பிரிச்சுட்டாங்க. இங்க நமக்கு ஆன்சர் வந்து சேனல்ஸ். சேனல்ஸ்னா வழங்கல் வழி. வழங்கல் வழி என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். மேனுஃபேக்சரர்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர், இதுதான் வழங்கல் வழி. ஸோ பைப்லைன் அப்படின்னு கேட்டாலே அது என்னன்னு கேட்டீங்கன்னா சேனல்ஸ். ஆன்சர் வந்து நமக்கு சேனல். And 29. The recent innovation which combination the future of the supermarket and a general merchandise stores கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப உள்ள மார்க்கெட்ல எல்லா சிறப்பியல்புகளும் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த மெர்ச்சன்டைஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீட்டைலிங், ஹைப்பர் மார்க்கெட், செயின் ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஹைப்பர் மார்க்கெட்.
Then 30th, the price is fixed as a full number is known as. pricingல வந்து ஆட் நம்பர் இருக்கு, ஃபுல் நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு, நம்பர் pricing இப்படிலாம் பார்த்தே வந்தோம். இது ஃபுல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் நம்பர் மீன்ஸ் ஈவன் நம்பர். ஸோ இது வந்து என்ன பிரைசிங் கேட்டா கஸ்டமரி பிரைஸா, பிரஸ்டீஜ் பிரைசிங்கா, சைக்காலஜிக்கல் பிரைஸா, ஆட் பிரைஸான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சைக்காலஜிக்கல் பிரைஸ். இந்த பிரைசிங் மெத்தட்ஸை ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சைக்காலஜிக்கல் பிரைஸ். Then 31 question, the full form of AIDS is அப்படி கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி AIDS ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. ஏன்னா அட்டென்ஷன், ஐனா இன்ட்ரெஸ்ட், டினா டிசையர், ஏனா ஆக்ஷன், எஸ்னா சாட்டிஸ்பாக்சன். அது எங்க இருக்குன்னு பார்த்து நம்ம கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல வந்து தவறாக இருக்கிறது வந்து லாஸ்ட் ஒன் சேல் இருக்கு, அது வராது. நமக்கு சாட்டிஸ்பாக்சன் வரணும். செகண்ட் ஒன்ல என்ன தப்பு இருக்குன்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிற இடத்துல இன்வால்வ்மெண்ட் இருக்குது, சேல் இருக்குது, ரெண்டுமே தப்பு. தேர்ட் ஒன் சி பாத்தீங்கன்னா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. சோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன், சாட்டிஸ்பாக்சன். சி தான் கரெக்டான ஆன்சர். தென் வந்து 2013 டிஆர்பி கொஸ்டினை பார்க்கலாம். அதாவது மாடர்ன் மார்க்கெட்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் டிஆர்பி பார்த்தோம். மாடர்ன் மார்க்கெட்டிங்னாலே கன்சியூமர் ஓரியன்டேஷன் சொன்னோம். ஸோ இதுக்கு அப்போ ஆன்சர் எதுவா இருக்குன்னு கேட்டீங்க. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். மாடர்ன் மார்க்கெட்டிங் இஸ் கன்சியூமர் ஓரியன்ட், ப்ரொடக்ஷன் ஓரியன்ட், எக்ஸ்சேஞ்ச் ஓரியன்ட், சேல்ஸ் ஓரியன்ட். அப்போ ஆன்சர் இஸ் கன்சியூமர் ஓரியன்ட். Then 33, which is the key element of marketing mix? மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல வந்து கீ எலமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட், பிரைஸ், பிராண்ட், பேக்கேஜ். ஆல்ரெடி இந்த கொஸ்டினை வந்து நம்ம பிரைசிங்ல பார்த்தோம். கீ எலமெண்ட் கேட்டாலே பிரைஸ் தான், விலை கொள்கை தான். ஸோ விச் இஸ் த கீ எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு கேட்டா பிரைஸ் இஸ் தி ஆன்சர். தென் 34, ரெசிடென்ட் பையர் இஸ் நோன் அஸ் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ட் பையர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ப்ராக்சி மாதிரி. பகரால் படிச்சிருப்பீங்க, தனக்காக இன்னொரு ஆளே அனுப்புவாரு, அதான் வந்து பகரால் ப்ராக்சின்னு சொல்லுவோம். இங்க ரெசிடென்ட் பையர்னா ரீட்டைலரா, ஏஜென்டா, புரோக்கரா, ஹோல்சேலரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க ரீட்டைலர்னா சில்லறை வியாபாரி, அவர் வந்து இன்னொரு ஆளுக்காக வந்து வேலை செய்ய மாட்டாரு, சரியா, தனக்காக வேலை செய்வோம். புரோக்கரும் அப்படித்தான், இன்னொரு ஆளுக்காக, அதாவது நம்மளுடைய இன்னொரு ஆளையும் சேர்த்து விட்டுட்டு பைசா வாங்கிட்டு போயிடுவாரு. ஹோல்சேலர் வந்து ப்ரொடியூசர் வந்து ஹோல்சேலர் வாங்கி ரீட்டைலர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. ஆனா ஏஜென்ட் வந்து தனக்காக தன்னுடைய இன்னொரு வேலையை செய்வார், தனக்காக இன்னொரு ஆளை நியமிக்கலாம், அவர் தனக்காக அந்த முதல்வருக்காக ஒரு வேலையை செய்வார். ரெசிடென்ட் பையர் இஸ் நோன் அஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஜென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிடென்ட் பையர்னா ஏஜென்ட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து 35, ரீட்டைலர் இஸ் ஆல்சோ நோன் அஸ். தென் வந்து ரீட்டைலர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 35, அதாவது புரோக்கரா, டீலரா, ஹோல்சேலரா, ஏஜென்டா எவ்வாறு அழைக்கப்படுகிறான்னு கேட்டீங்கன்னா புரோக்கர்னா தரகர், டீலர் ரீட்டைலர் வந்து தரகர்னு சொல்ல மாட்டோம், அதே மாதிரி ஹோல்சேலர் சொல்ல மாட்டோம், மொத்த வியாபாரம் சொல்ல மாட்டோம், ஏஜென்ட் தான் முகவராக செயல்பட மாட்டாரு. அப்ப அப்படி யாருன்னா அவர் வந்து ஒரு வியாபாரி. அப்ப டீலர் தான் இதுக்கு ஆன்சர். ரீட்டைலர் வந்து டீலர், ரெசிடென்ட் பையர் வந்து ஏஜென்ட். ஞாபகம், ரெசிடென்ட் பையர்னா தனக்காக நூறால நியமிப்பவர் வந்து ஏஜென்ட், ரீட்டைலர் வந்து டீலர். அப்ப ஆன்சர் இஸ் பி, டீலர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதாவது யூனிட் 1ல ஏற்கனவே கேட்ட டிஆர்பி கொஸ்டின் 35 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டிங் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க, கன்சியூமர் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ், இந்த டிஆர்பி கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கூட திரும்ப அங்கே கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதனால இந்த 35 கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.